ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நான்வெஜ் லாகில் இன்றைக்கி பாருங்கள் சிக்கன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழம்புக்கு நாட்டுக்கோழி சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த பக்கம் போன்லெஸ் சிக்கன் வந்து பிராய்லர் சிக்கன். இது வந்து மிளகு கறி செய்கிறதுக்காக பாருங்கள். குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் நல்லெண்ணெயில். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதாவது எலும்பு கறியாக இருக்கும் நாட்டுக்கோழி. ஸோ அந்த சிக்கனை ஃபுல்லாக மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை ஃபுல்லாக நம்ம போட்டு குழம்பு வச்சுருவோம். ஸோ கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கியாச்சு ஆல்ரெடி. சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு, பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம யூஷுவலாக பண்ணுற மாதிரி தான். இது ரொம்ப குழம்பா வைக்காமல் லைட் கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு சாப்பிட்ற மாதிரி பிசைஞ்சு சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம், நம்ம சிக்கன் கிரேவி, நம்ம மிளகு கறி, இது வந்து லெமன் ஊறுகாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய லஞ்ச். நீங்களும் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் சிக்கனை வந்து நம்ம ரொம்ப குழம்பா வைக்காமல் இந்த மாதிரி கிரேவியாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும்.